ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜேசிசிசி இங்கிலீஷ். இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிற இம்பார்ட்டண்ட் டாபிக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக டெஃபினட்டாக வரக்கூடியது. அதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். லென்த்தியாக ஒரு பொருளை பற்றியோ ஒரு ஆளை பற்றியோ ஒரு இடத்த பற்றியோ டிஸ்கிரைப் பண்ணுறத ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எப்படி அதை ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணலான்றது தான் என்னோட டாபிக். அது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ரயில்வேஸ், பேங்க் எக்ஸாம், யூபிஎஸ்சி, அது எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. வாங்க இன்னைக்கு லெசனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எ பிளேஸ் வேர் பேர்ட்ஸ் ஆர் கெப்ட். பறவைகளை அடைச்சி வச்சுருக்காங்க, பெரிய கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி இடத்துக்கு என்ன பேர்? இப்போ ஜூவில் ஒரு பெரிய கூண்டோ இல்லை ஒரு வீடு மாதிரி, கூண்டு வீடு மாதிரி இருக்கும், அதில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சாங்சுவரி போனாலும் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸை தனித்தனி கேஜிலெலாம் அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன பேருன்னா ஏவியரி. இது எப்படி சென்டென்ஸில் பார்க்க போகிறோன்னா, த பேர்ட்ஸ் இன் த ஏவியரி அட் த ஜூ ஆர் என்சாண்டிங். The birds in the aviary at the zoo are enchanting. ஜூவில் அந்த பறவை கூண்டு, அந்த வீட்டில் இருக்கிற பறவைகளெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்றது தான் இதுக்கு மீனிங். அண்ட் ஏவியரி பறவைகளை அடைச்சி வச்சுருக்கிற அந்த இடம், அந்த வீடு மாதிரி ஒரு அமைப்பு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எ வேர்டு which can be interpreted in any way. ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு பொருள் இல்லாமல் 2-3 மீனிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சட்டன் நமக்கு சில சமயம் கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த மாதிரி வேகாக இருக்க மீனிங் தரக்கூடிய வார்த்தை, அந்த ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஆம்பிகுவஸ்ன்ட்டு ஒரு வேர்டில் சப்ஸ்டியூட்டாக சொல்லலாம். அந்த ஆம்பிகுவஸ் வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா, ஷீ கேவ் மீ அன் ஆம்பிகுவஸ் ஆன்சர். அவள் எனக்கு ஒரு குழப்பமான ஒரு பதிலை கொடுத்தா. அவள் கொடுத்த பதில் எனக்கு தெளிவாக இல்லை. என்ன, எங்கம்மா போயிட்டு வர, என்ன பார்த்துட்டு வர அப்படின்னு கேட்குறோம். அவள் சொல்கிறா, ஐ ஃபவுண்ட் அ பேட் இன் த ஃபாரஸ்ட் அப்படின்றா. போனது எங்கே? காடு. பார்த்தது பேட்டுன்றா. பேட்டுன்னு சொல்லும்போது நமக்கு இந்த கிரிக்கெட் பேட்டா இல்லை அந்த அனிமல் சொல்கிறோம் இல்லைங்களா, வௌவால், அதுவான்னு தெரியாது. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு குழப்பம் வருது. இன்னொரு வேர்ட் சொல்கிறோம், பேங்க்கு, அது ஸ்டேட் பேங்க் சொல்கிறோம் இல்லைங்களா, மணி போடுற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், அதுவா இல்லை ரிவர் பேங்க்கா? ஸோ இந்த மாதிரி 2க்கு மேலே மீனிங் இருக்கிற வேர்டுக்கு தான் ஆம்பிகுவஸ் அப்படின்னு பேர். தேர்ட், எ பர்சன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆன்டிக்ஸ். இந்த பழங்கால பொருள் மேலே ரொம்ப அதிகமாக ஆர்வம் இருக்கிறவங்க, அதை இன்ட்ரெஸ்ட்டாக சேமித்து வைக்கிறாங்க பாருங்கள், சேகரித்து, அவங்களுக்கு ஆன்டிக்வரின் பேர். அந்த மாதிரி லென்த்தாக சொல்லாமல் எ பர்சன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆன்டிக்ஸ்ன்னு சொல்லாமல் ஆன்டிக்வரின் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட்டாக சொல்லலாம். இதை எப்படி சென்டென்ஸில் அமைக்கலான்னா, ஹிஸ் அங்கிள் இஸ் அன் ஆன்டிக்வரி அப்படின்னா, அவனுடைய அங்கிள் பழைய பொருள் மேலே ஆர்வமாகவும் பழங்காலத்து பொருள் மேலே ஆர்வமாகவும் அதை சேகரிக்கிறவராகவும் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஃபோர்த் பார்க்க போகிறது அ பர்சன் ஒன் ஹூ ப்ராக்டிசஸ் த ஆர்ட் ஆஃப் கேலிகிராஃபி. கேலிகிராஃபின்றது சித்திர வேலைப்பாடுடைய எழுத்து, அந்த எழுத்து பயிற்சி, ரொம்ப அழகாக எழுதக்கூடியது. அந்த மாதிரி பயிற்சி பண்ணுறவங்கள, அந்த ஆர்ட் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கேலிகிராஃபர்னு பேர். பென்மேன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா, one of her father's uncle is a sculptor as well as a calligrapher. Fifth, easy to read. எழுதின எழுத்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தெளிவாக எழுதியிருக்காங்க அப்படின்றத லெஜிபிள், அந்த தெளிவானன்றதுக்கு லெஜிபிள்ன்றது தான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட். அதை எப்படி சென்டென்ஸில் வைக்கலான்னா, her handwriting is neat and legible. Her handwriting is neat and legible. Sixth, fit to be eaten.
ஒரு பொருள், ஏதோ ஒரு உணவுப் பொருள் சாப்பிடக்கூடிய தன்மையுடையது அப்படின்றது. ஃபிட் டு பி ஈட்டன், அதை எப்படி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட்டில் சொல்லலான்னா எடிபிள். என்னது? எடிபிள். இதுக்கான சென்டென்ஸ், த ஏர்லைன் ஃபுட் வாஸ் நாட் கிரேட் பட் இட் வாஸ் எடிபிள். அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கொடுத்த ஃபுட்டு ரொம்ப சிறப்பாக இருந்ததா இல்லை, ஆனால் சாப்பிடக்கூடியதாக இருந்தது. 7th, கவர்மெண்ட் பை அ கிங். அரசு முறை ஆட்சி, முடியாட்சின்றோம் பாருங்கள், மன்னர் ஆட்சி. அதுக்கு அதை எப்படி சொல்கிறோம்? மானர்கி. MONARCHY. இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா, த மானர்கி இன் இங்கிலாந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் பிரிட்டிஷ் கல்ச்சர். இதுக்கு என்ன தமிழில் மீனிங்னா, இங்கிலாண்டில் இருந்த மன்னராட்சி முறை பிரிட்டிஷ் கலாச்சாரத்தில் பெரும் பங்கு வகிச்சதுன்னு அர்த்தம். 8th one, liable to be broken. அதாவது எளிதில் உடையக்கூடிய தன்மையுடைய அப்படின்றது. அதுக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட்டாக பிரிட்டில் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? பிரிட்டில். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா, as you get older your bones become increasingly brittle. As you get older your bones become increasingly brittle. அப்படின்னா வயசு ஆக ஆக, ஏஜ் ஆக ஆக நம்மளுடைய எலும்பினுடைய தன்மை உடையக்கூடியதாக மாறிடுது. அப்படியே பிரிட்டில், உதிர்ந்து தூள் தூள் ஆகக்கூடிய தன்மை ஆகிடுது. அதுதான். 9th, மணி பெய்டு டு ஃப்ரீ எ பிரிசனர் ஆர் அ ஸ்லேவ். அதுக்கு ரேன்சம்னு சொல்லுவாங்க. இப்போது யாரோ ஒருத்தரை பிணைய கைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லீகலாக. அவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா நான் அவங்கள திருப்பி அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மீட்பு தொகை. அதுக்கு தான் என்னது? ரேன்சம். அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா, த கிட்னாப்பர்ஸ் வேர் டிமாண்டிங் அ ரேன்சம் ஆஃப் 1 crore. அந்த பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், கிட்னாப்பர், கடத்தி வச்சுருக்கவங்க, கடத்தி வச்சவங்கள விடுவிக்கணும் அப்படின்னா 1 கோடி ரூபாய் பிணையத்தொகை கேட்டாங்க, மீட்பு தொகை கேட்டாங்கன்றது தான் அர்த்தம். ஸோ இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் ransom, that is money paid to free a slave or a prisoner. அதுக்கான substitute. 10th, one who loves his country. தேசபக்தர் சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் patriot. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், மை கிரேட் கிராண்ட் மதர் வாஸ் அ patriot. என்னோட கொள்ளுப்பாட்டி சிறந்த தேசபக்தராக இருந்தாங்கன்ட்டு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு. 11, ஸ்பீச் டெலிவர்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். முதல் தடவையாக பேசுகிறாங்க மேடையில், அந்த முதல் பேச்சு கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதுக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் மெய்டன் ஸ்பீச். இதை எப்படி நம்ம சென்டென்ஸில் வைக்கலான்னா, we congratulated him for his admirable maiden speech. அவனுடைய அந்த முதல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்பீச்சை பாராட்டி அவனை வாழ்த்து சொன்னோம் அப்படின்றது தான் அதனோட அர்த்தம். 12th one, a lover of books. புத்தகங்கள் மீது அதிகமாக பிரியம் கொண்டவங்க, புக் லவர் சொல்கிறோம் பாருங்கள், அவங்களுக்கு பிப்ளியோஃபைல் அப்படின்னு பேர். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா, மை டேட் இஸ் அ பிப்ளியோஃபைல் அப்படின்னா எங்கள் அப்பா ஒரு நல்ல புத்தகங்களை விரும்பி படிப்பார், புக் லவர் அப்படின்றது. 13th, a system in which the government of a country is elected by the people. மக்களாட்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, the government of the people, for the people, by the people. அதுக்கு தான் ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் டெமோக்ரஸி. இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா, எ ஃப்ரீ ப்ரெஸ் இஸ் ஃபண்டமெண்டல் டு டெமோக்ரஸி. மக்களாட்சி அப்படின்றதுக்கான முழு அர்த்தமே நமக்கு கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இருக்கணும்.
அதுக்கான சென்டென்ஸ் தான் இது. எ ஃப்ரீ ப்ரெஸ், நம்ம கருத்துக்களை சொல்கிறதுக்கான ஒரு இடம். 14th, ஆப்சன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அராஜகம், அரசின்மைன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு ஆனர்கி. அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் ஆனர்கி, ANARCHY. இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா, the high number of strikes resulted in your anarchy. அதிக எண்ணிக்கையிலான வேலை நிறுத்தங்கள் அரசின்மைக்கும் அராஜகத்துக்கும் வழிவகுத்தது. அதுதான் இதனுடைய அர்த்தம். 15th, a person one who is between 90 and 99 years old. இந்த 90லேருந்து 99 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள நானஜெனேரியன் அப்படி சொல்லுவாங்க. இதை எப்படி சென்டென்ஸில் பார்க்கலான்னா, ஷீ இஸ் அ வெரி ஆக்டிவ் நானஜெனேரியன். அப்படின்னா அந்த 90 வயசான பாட்டி இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் நானஜெனேரியன் புரிஞ்சுதுங்களா? ஓகே வியூவர்ஸ், we have come to the end of the session. உங்களுக்கு இந்த செஷன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி நாம் ரெடி பண்ணலான்ற நியூ டாப்பிக்கோடு பார்க்குறேன். ஓகே, until then, see you, bye bye.